Yes. So, hello aspirants. So, welcome to Array 247. So, நான் தான் உங்க விமல் aptitude faculty. Yes. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு செஷனை எல்லாருமே thumbnail பார்த்துருப்பீங்க. ஸோ டிஆர்பியோடைய பிஇஓ அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் நமக்கு எவ்ரி இயர் நடக்க போகுது. ஸோ ஆஸ் பர் த ஸ்டடி பிளானர் நமக்கு நவம்பர்லேயே இதோடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும், பட் இன்னும் வரல. ஸோ எப்போ வரும் அப்படின்றதான் தாண்டி ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இருக்கணும், சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெட் நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஓகே, என்ன சார் இந்த ஒரு ஸோ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இருக்குல்ல, ஸோ இதோடைய ஒரு முக்கிய நிர்வாக அதிகாரி இது. ஆக்சுவலி சொல்ல போனீங்க அப்படின்னா அதாவது ஒரு பள்ளியோடைய செயல்பாடுகளை கண்காணித்து ஸோ கல்வி தரத்தை உயர்த்தும் பணிகள், ஓகேங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டோடைய ஒரு ஜாப் ப்ரொஃபைல் என்ன சார்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ பள்ளிகளின் நேரில் பார்வை மற்றும் மதிப்பீடு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் நம்ம டீச்சர்ஸ்ல திடீர்னு நம்ம எல்லாருமே வந்து கரெக்டா ப்ராப்பரா ஒரு மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது என்னவா இருந்தாலும் சரி. ஸோ அப்போ ஒரு 4-5 பேர் வந்து நல்லா இன்லாம் பண்ணிட்டு ஸோ ஒரு கிளாஸ் ரூம்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தோடைய இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது நடக்கும் பார்த்தீங்களா? ஒரு ஸ்கூல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், அன்னைக்கு லீவே போடாமல் நம்மளை வர வைப்பாங்களே. ஸோ அந்த ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிஇஓ ஆஃபீஸர், சரிங்களா? ஸோ இப்போ பள்ளியை நேரில் என்ன பண்றாங்க, ஸோ பார்வை மற்றும் அதோடைய மதிப்பீடு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸோ ஆசிரியருடைய ஸோ ஒர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸோ கல்வி அந்த எஜுகேஷனுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த ஸ்கூல்ல எப்படி இருக்க போகுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிஇஓ சிஇஓ கீழே வரக்கூடிய போஸ்ட், சரிங்களா? ஓகே, அண்ட் கவர்மெண்டோடைய அந்த திட்டங்களை செயல்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தரத்தை முன்னேற்றுவதாக இருக்கட்டும். ஸோ என்ன ஒரு இதுனாலும் சரி, ஸோ ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் மூலியமாக இந்த ஒரு ஸ்கூல் ரிலேட்டடான ஒரு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் சார் எலிஜிபிள் அப்படின்னா நீங்க ஒரு டிகிரின்றதை படிச்சிருக்கணும். ஸோ இந்த காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்க கூடாது. ஸோ நீங்க ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி அப்படின்றத கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ். ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா போன என்ன பண்ணிருப்பீங்க, மேஜர். ஸோ நான் மேக்ஸ் வச்சிருப்பேன், பிஎட். இல்லை வந்து இங்கிலீஷ் வச்சிருப்பேன், பிஎட். தமிழ் வச்சிருப்பேன், சயின்ஸ் வச்சிருப்பேன், பயாலஜி வச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான கல்வி தகுதி வேணும். ஸோ பிஎட் அப்படின்றது கட்டாயம் நமக்கு என்ன சார் அப்படின்னா தேவை, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த குழுவும் துறையும் விண்ணப்பிக்கலாம். ஸோ யார் வேணாலும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு காமன் போஸ்ட் தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி ஒரு டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு ஏஜ் அப்படின்றது 23 to 40 வரைக்கும் இருக்கணும். இதை வந்து நான் செக் பண்ணி சொல்றேன், சரிங்களா? ஓகே, ஸோ உங்களோட எக்ஸாம் என்ன சார், எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன சார் அப்படின்னா ஸோ நீங்க ஒரு சிங்கிள் ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுக்கு இருக்க போகுது, சரிங்களா? ஒரே ஒரு எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 to 180 நினைக்கிறேன். எஸ், ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் தான் தெளிவாக தெரிஞ்சோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கேள்விகள். ஸோ 30 கேள்விகள் அப்படின்றது இருக்க போகுது, எலிஜிபிலிட்டி தான், சரிங்களா? இது பார்ட் 1. ஸோ பார்ட் 2ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்றது நம்மளுடைய கோர் சப்ஜெக்ட். இதுல ஒரு 110 கொஸ்டின் இருக்குப்பா. சார் என்ன சார் அந்த கோர் சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களுடைய வரலாறு, ஸோ தமிழ்நாடு ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி, ஸோ ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ், எஸ், ஸோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ்ல படிக்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேப்பர் என்ன, ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங், சரிங்களா? ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்க போது கிட்டத்தட்ட இது ஒரு 110 கேள்விகள் அப்படின்றது இருக்க போகிறது, சரிங்களா? ஓகே, டன். அடுத்து ஜெனரல் நாலேஜ் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போலாம் வந்து பெரிய லெவலில் வந்து கேட்கறதே கிடையாது. ஸோ 1 or 2 தான் வருது. ரயில்வே இது மாதிரியான எக்ஸாமில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்குறான். இப்போ ரீசெண்டாக அந்த குரூப் எல்லாம் கூட. பட் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால அடுத்து வரக்கூடிய நாட்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணி நம்ம ஆஷிக் சாரே வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி. ஸோ இது நீங்க டெட் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஸோ டெட் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய பிஎட்ல
இது ஒரு என்ன ஒரு முக்கியமான பேப்பர். ஸோ இந்த பேப்பர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணிக்கலாம், எலிஜிபிள். சரி ஓகே சார், சிலபஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன சார் படிக்கணும், எங்க போய் படிக்கணும் என்ன அப்படின்றது பாருங்க. நல்ல கவனி, ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ், ரெண்டாவது இதோடைய பிவைக்யூ. இது ரெண்டுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உடைய வெப்சைட்லயோ இல்லை டிஆர்பி வெப்சைட்லயோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் கண்டிப்பாக பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? அண்ட் உங்களுடைய சோர்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்கூல் புக், டிஎன் ஸ்கூல் புக்ல தான் இருக்க போகுது. இதை தெளிவா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இங்க இந்த பெஸ்ட் சோர்ஸ் இருக்கு தெரியுங்களா? ஸோ அதாவது புக்கு என்ன போட்டிருக்கேன், தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், படிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பெடகாலஜி சயின்ஸ், சரிங்களா? அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா சில புக்ஸ் அப்படின்றது இருக்கு. இல்லை நீங்க அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோடைய பிடிஎஃப் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கும். சரிங்களா? அண்ட் டிஆர்பியோடைய பிவைக்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி டிஎன்பிஎஸ்சி பிளஸ் டிஎன் டெட் உடைய மிங்கிள்டு சிலபஸ், அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, பட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னா யூ கேன் அப்ளை, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல போனோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்க டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே டன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றது சொல்றேன். ஸோ ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க இனிஷியலா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 90 days ஒரு 30 days ஒரு 3 times என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுடைய 1 day இது பர் டே உடைய ஸ்டடி பிளான் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஒரு 1 hour பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க டெய்லி பேசிஸ்ல பாருங்க. ஒரு 1 hour சைக்காலஜி அண்ட் ஒரு 30 minutes, ஏன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே, அண்ட் ஒரு 30 minutes ரிவிஷன். இதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு 30 நாள்ல அடுத்த சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ இதே இங்க ஒரு 6 to 7 hours வரும்போது ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் ஜிஎஸ், ஸோ இதுல எல்லாமே ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணிக்கோ நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். அதே மாதிரி சைக்காலஜி அப்படின்றது அண்ட் தென் 1 hour தமிழ் எம்சிக்யூ ரிவிஷன் சொல்லிட்டு ஒன் பை ஒன் என்ன பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ். ஸோ இப்போ எங்க சார் படிக்கணும், நம்ம அடாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்ச் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கிறது. சரிங்களா? இன்னும் நம்ம இந்த பேட்சை லான்ச் பண்ணல. ஸோ சப்போஸ் நீங்க இப்போதுலேருந்து இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க மறக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? எஸ், இங்க கொடுத்துருக்க பாருங்க, one right preparation can change your entire career. சரிங்களாப்பா? ஸோ அதனால ஸ்டார்ட் டுடே வித் யுவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்றேன். எஸ், ஓகே. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சார் எங்க சார் போயிட்டு பார்க்கலாம், இதோட சிலபஸ் வேணும் சப்போஸ் அப்படின்னா நீங்க நம்மளுடைய Ada247 வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. இந்த பேட்ச் நம்ம இன்னும் லான்ச் பண்ணல. சரிங்களா? ஸோ நீங்க சப்போஸ் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை டிஎன்பிசியோடது எனக்கு போதில் டெட்டு போதுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம Ada247 இந்த ஆல் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இதுல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உள்ள போயிட்டு ஸோ இங்க உங்களுக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி இருக்கா, இதுக்குள்ள போனீங்கன்னா இங்க நம்மளுடைய இப்ப கரண்ட் பேட்சஸ் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. அதாவது சிறகுகள் சொல்லக்கூடிய குரூப் 1 ஃபவுண்டேஷன், ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன். ஸோ ஒன்னொன்றுமே தனித்தனி ப்ரைஸ் இருக்கு சார். எது சார் நான் பர்ச்சேஸ் பண்றதுன்னா ஸோ உங்களுடைய விஷ். நான் இந்த டிஎன்பிசி மெகா பேக் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வரும். இல்லை டிஎன் மெகா பேக், சரிங்களா? ஸோ ஒரு 5500 ஆஃபர் டைம்ல வாங்கிக்கோங்க. Y1029 யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரூப் 4 போறேன் சார்னா இதுதான் குரூப் 4 பேட்ச். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். என்னென்ன கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, யாரோட இது அப்படின்னு சொல்லி டைமோட எல்லாமே இருக்கும். நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். சரிங்களா? இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நான் லிங்க் என்ன பண்றேன் ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மோர் ஆஃபர் குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய கோடு பண்ணி என்ன பண்ணிக்கணும், Y1029 சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2144 என்ற பிரைஸ் கிடைக்கும். ஸோ Y1029 சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மேலும் தகவல் என்ன பண்ணுங்க, ஸோ vimal.raj@ada247.com
அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கோங்க, சாரி இந்த ஒரு மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் அப்படியே கேட்டுக்கோங்க, அல்லது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாலே நான் உங்களுக்கான பதில் அப்படின்றத கொடுத்துருவேன். ஸோ டிஎன்பிசி ரிலேட்டடாகவும் சரி, டெட் ரிலேட்டடாகவும் சரி, அல்லது இந்த ஒரு டிஆர்பி ரிலேட்டடாகவும் சரி, ஸோ என்ன ஒரு டவுட்னாலும் மறக்காமல் என்ன அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ என்னால் முடிஞ்ச அனைத்து உதவிகளும் பண்ண ரெடி. சரிங்களா? எஸ். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.